குரு பயிற்சி வந்து சார் ராகு கேது சனி இதெல்லாம் பயிற்சி அடைஞ்சால் கூட மக்கள் வந்து குரு பயிற்சியில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா குரு வந்து அந்த குரு பயிற்சி ஆச்சுனாலே கல்யாணம் ஆகிடுமா, வீடு கட்டுவோமா, இழந்த பணம் வருமா, பொருளாதாரம் நல்லா இருக்குமா, இப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள மைண்டில் ஓடிட்டுருக்கும். புதுசாக தொழில் தொடங்கலாமா, வருமானத்தை பெருக்கிக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இப்படியெல்லாம் இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கு இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு குரு 12 ராசிகளுக்குமே தன்னுடைய பார்வையால் நிச்சயமாக நல்ல பலனை கட்டாயம் செய்வார், செய்யாமல் போக மாட்டார். இதில் ஒரு 5 ராசி, குறிப்பிட்ட ராசிகளுக்கு அதீதமான பலன்களை கொடுப்பார். இப்போ ஒரு வீட்டில் 4 குழந்தை இருந்தால் ஒரு குழந்தை மேலே மட்டும் அம்மா செல்லமாக இருக்கும், பாசமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியில் அவர் பயிற்சியாகி இப்போ ரிஷபராசியிலிருந்து மிதுனத்துக்குள்ளே போயிருக்கார். மிதுனம்ங்கிறது புதனுடைய வீடு, குரு அங்கே இருக்கார். மேஜராக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கிற குரு நேராக அவருடைய வீட்டவே பார்ப்பார், நேர் 7ஆம் பார்வையாக. அப்போ அந்த எனர்ஜி பூரா அவர் எடுத்துட்டு மற்ற நபர்களுக்கு அதை பிரித்து கொடுக்கும்போது பாசிட்டிவாக கொடுப்பார். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்து அவினாஷி ஜோதிலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இப்போ வந்துங்க சார், குரு பயிற்சி நடந்துருச்சுங்க சார். இப்போ குரு பயிற்சி நடந்த பின்புமே எல்லாருக்குமே பாசிட்டிவாக ஒரு விஷயங்கள் இருக்குங்க சார். இருந்தாலும் ஒரு டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5 ராசிகளுக்கு இந்த விஷயங்கள் இவங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிரும், இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்தெந்த ராசிகள் டாப்பில் இருக்காங்க சார்? யாருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? கண்டிப்பாக குரு பயிற்சினா ஏன் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா, அவருடைய வீட்டவே பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய வாரி வழங்குவார் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற நிதர்சனமான உண்மை. அப்படி ஒரு 5 ராசிகள் இருக்குது. அப்படி 5 ராசியில் முதல்ல பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் பொருளாதாரத்தையும் உயர்வையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ராசினா ரிஷபம், முதல் ராசி. அந்த ரிஷப ராசிக்கு குரு நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ரிஷபத்துக்கு குரு நல்லவர் இல்லையே, அவர் எப்படி நல்லது செய்வாருன்னெலாம் கேட்பாங்க. இங்கே கோச்சாரத்தில் நல்லவர் கெட்டவருக்கே வேலை இல்லை. அவரோட வேலை என்னென்னா, நீ சோர்ந்து கிடக்கிறியா, நீ கீழே கிடக்கிற, நான் தண்ணி ஊற்றி முகத்தில் தெளித்து உன்னை எழுப்பி விடுறேன், பொழைச்சிக்கோ, அந்த வேலை செய்யறதுக்கு வர்றாரு. அப்போ ரிஷபத்துக்கு ஜென்ம குருவாக இருந்திருக்கார். ஜென்ம குருன்னா என்னென்னா, ராசி மேலேயே குரு பயணிக்கிறது. ஒரு தடவைக்கு 4 தடவை ஒரு வேலையை அலைஞ்சு திரிஞ்சு தான் செய்ய வைப்பார். அந்த வேலையை முடித்து இப்போ உட்கார்ந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது மூலிமா ஜெயிப்பாங்க, சம்பாதிப்பாங்க. கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை. இந்த மரண பயம் ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா, ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா இனி நம்ம இருக்கவே மாட்டோமோ, அப்படியான நபர்களுக்கு மரண பயம் தெளிதல், மன அமைதி கிடைக்கிறது, பொருளாதார தன்னிறைவு அடைகிறது, வெளிநாடு வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன், இதில் பெண்டிங் ஆகி தடையான நபர்களுக்கு வாரி வழங்கிறது. ஒரு லேண்டு வச்சுருக்கிறோம், விற்கலாம்னு வச்சுருந்தோம், இப்போ வரைக்கும் விற்க முடியல. 10 லட்ச ரூபாய்க்கு போக வேண்டிய லேண்டு 15 லட்சத்துக்கு வாங்கிட்டு போவாங்க, கேட்பாங்க, விலை கூடுதலாக கிடைக்கும். அப்போ இவர்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 6ஆம் இடத்தை பார்க்குறதால எதிரிகளோட தொல்லையிலிருந்து வெளியில் வருவாங்க. 6th பார்க்குறதுனால கடன்களை அடைப்பாங்க. நோய் நொடி இருந்தால் நல்ல மருத்துவம் கிடைக்கும். 2வது சொத்து வாங்குகிற நபர்களுக்கு இது பலம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தால் சரியாகும். உங்கள் மனைவிக்கு இது பார்த்துட்டு இருக்கிற கணவனுக்கோ மனைவிக்கோ ரிஷபராசிக்காரங்களுக்கு ஹெல்த் பிரச்சனையாகவே இருக்குது சார், நல்ல ட்ரீட்மெண்ட்டே கிடைக்கல சார்னா இப்போ கிடைக்கும். எவ்வளோ விஷயத்த சொல்லுது, பொருளாதாரத்தை என்னால் சேமிக்கவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதாரத்தை இப்போ சேமிப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு உண்டான்னு சிலர் கேட்பாங்க, திடீர் அதிர்ஷ்டம் இப்போ கிடைக்கும். அதுக்கு புதையல் யோகம்னு பேர். எப்போவுமே ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்ற குரு 8ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். இப்போ 2 வருமானம், 6ங்கிறது 2வது சொத்து, 8ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், 10ங்கிறது தொழில். இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி குரு அப்படி இந்த புடி சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாரு. இதை பயன்படுத்தி ரிஷபராசி அன்பர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்.
கட்டாயமாங்க சார். இப்ப ரிஷபராசிக்கு வந்து புதையல் யோகம் இருக்குன்னே சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப 2வது இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்ன ராசியா இருக்குங்க? 2வது இடத்துல இருக்கிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனின்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. ஐயோ! அஷ்டம சனி வந்துருச்சு. பாருங்க இவ்வளவு நாள் ஒண்ணுமே நடக்காத நபர்களுக்கு, இப்ப அவர்களுக்கான விஷயம் மூவ்மெண்ட் ஆகும். மெல்ல நகருவாங்க. டெவலப் ஆவாங்க. 11ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. 3ஆம் இடத்த பார்ப்பாரு. 3ஆம் இடம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, முயற்சி. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடையும். தைரியம். உங்க தைரியத்தை இழந்திருந்தீங்கன்னா, தைரியத்த இப்ப குரு குடுப்பாரு. வீரியம். தைரியம், வீரியம். இப்ப புதுமண தம்பதிகள் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை பேறு இல்ல அப்படின்னா, அதுக்கான விஷயங்கள் சரியானபடியா நடந்து, நல்ல குழந்தை பேறு, புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலம். 3ஆம் இடம் இடமாற்றம். ஒரு இடத்துல இருக்கேன். நான் இன்னொரு இடம் மாறி போலாமா? இடம் மாறுனா எனக்கு சரியாயிருமானா? நல்ல இடமாற்றத்தினால அதிர்ஷ்டம் கை மேல கிடைக்கும். என் குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள இடம் மாத்தலாமா? அவங்க ஸ்கூல் மாத்தலாமா? ஹாஸ்டல்ல விடலாமா? வெளிநாடு போவாங்களா? இந்த வருஷம் போவாங்க. இந்த குரு பெயர்ச்சியில போவாங்க. ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமா வெள்ளங்க இருக்கு. ஒரு பத்திரம் ஏன்னா 3ஆம் இடம் தான் டாக்குமெண்ட். அந்த இடத்த குரு பார்க்குறாரு. 3ஆம் இடம் தான் ரெக்கார்டு. நீங்க வச்சிருக்கிற எல்லா ரெக்கார்டும் 3ஆம் இடம் தான். அந்த இடத்த குரு பார்க்குறாரு. அத பார்க்கும்போது அந்த ரெக்கார்ட் ஒர்க்கு, டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இருந்தா இப்ப சால்வ் ஆகும். பிரச்சனையிலிருந்து வெளியில வருவாங்க. 5ஆம் இடம் குலதெய்வம். 3ஆம் இடம் மாற்றம். இப்போ எங்க குலதெய்வ கோயில மாத்தி கட்டுறாங்க, புனரமைக்கிறாங்க, சரிப்படுத்துறாங்கன்னா, இப்ப அது நடக்கும். அந்த ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்குமா? அதுக்கப்புறம் அப்படின்னா 100% கிடைக்கும். 5ஆம் இடத்த குரு பார்க்கறனால சிம்ம ராசிக்காரங்க நிறைய ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வாங்க. புனித யாத்திரை, குலதெய்வ யாத்திரை, தீர்த்தங்கள் நீராடுறது, தூர தேசமா போய் சாமி கும்பிட்டு வர்றது. திருச்செந்தூர், ராமேஸ்வரம், ஷீரடி, திருப்பதி இப்படி போய் வழிபட்டுட்டு வர்றது. இது எல்லாமே இப்ப நடக்கும். சாத்தியங்கள். 5ஆம் இடத்த பார்க்கறனால 5ஆம் இடம் தான் புத்தி, மனம். அந்த புத்தியும் மனசும் குழப்பமா இருந்திருக்கு இல்லைங்களா? அது பூரா இப்ப சரியாயிட்டு வரும். அப்பாடா! இப்பதான் சார் தூங்குறேன். இப்பதான் சார் நான் நிம்மதியா இருக்கேன். பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப் மாரி தோணுது சார். ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பார்த்தார்னா கோடி தோஷ நிவர்த்தி ஆகுங்கிறான். குரு பார்க்க கோடி நன்மைங்கிறான். அப்ப குரு பார்க்க எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க. அதனால தான் 9 கிரகங்கள்ல இயற்கை சுபர் அப்படின்னு குருவிற்கு ஒரு பேர். அப்ப குரு மட்டும் பார்த்துட்டாருன்னா சார் ரிலாக்ஸ். அதனால தான் எப்பவுமே போய் தட்சிணாமூர்த்தி முன்னாடி வழிபடும்போது அவருக்கு நேரா நின்னு கும்பிட சொல்றோம். குரு பார்க்கணும். சனீஸ்வரன் கிட்ட நிக்கும்போது சைடுல நின்னு கும்பிடணும். அவருடைய பார்வை நம்ம மேல படாத வரைக்கும் நல்லது. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சாங்க. ஓஹோ! அப்ப சிம்மராசி நேயர்கள் வந்து அஷ்டமத்துல ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க சார். கண்டிப்பா நீங்க சொன்ன குரு பயிற்சியோட பலன் வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதி கண்டிப்பா நல்லா இருக்கு. சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். வீடு, திருமணம் என்ன தேவை வாங்கிக்கோ. ரொம்ப சந்தோஷங்க சார். அவங்களுக்கு ஒரு நிம்மதி கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இப்ப 3வது இடத்த பிரிக்கக்கூடிய ராசி என்ன ராசிங்க சார்? துலாம். ஸோ துலாம் ராசி 9ஆம் இடத்துக்கு குரு. ராசியவே பார்ப்பார். 3ஆம் இடத்த பார்ப்பாரு, 5ஆம் இடத்த பார்ப்பாரு. அப்போ 1, 3, 5, 9 இந்த இடங்கள்லாம் கனெக்ட் ஆகும். குருவோட பயிற்சியில. 1ஆம் இடம்னா ஜாதகர். 3ஆம் இடம் என்பது முயற்சி. 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். 9ஆம் இடம் என்பது தெய்வ பலம். அப்ப இந்த ஜாதகருக்கு இவர் செய்கின்ற முயற்சியில் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு தெய்வ பலத்தோடு அத்துணை காரியங்களையும் மிகச்சிறப்பாக செய்து கொள்ளும் காலம். அற்புதமான பீரியடு. நல்ல ஒரு ஜாக்பாட். ஓடுனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவோம். அப்போ 9ல குரு வந்தா எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடுவாங்களா? அப்படி கணக்கு கிடையாதுங்க. உங்களோட வளர்ச்சிக்காக இனிமேல் நிக்க நேரம் இருக்காது. டைம் ஷெட்யூல் பண்ண முடியாது. ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த 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 வேலை, இந்த வேலை, அதில வளர்ச்சி, இதில வளர்ச்சின்னு உங்கள முடுக்கி விடும். டெவலப் ஆவீங்க. இப்போ வெளிநாடு சார்ந்து, எக்ஸ்போர்ட் சார்ந்து ஒரு தொழில் பண்றீங்கன்னு வைங்க, துலா ராசிக்காரங்க. ஃப்ளைட் டு ஃப்ளைட் கால் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வைக்கும். ஏன்னா இருக்கிறதுலயே 9 கிரகங்கள்ல அந்த குரு பெயர்ச்சியை அதிகமா வாட்ச் பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷம் குரு பெயர்ச்சி. ஏன்னா குருங்கிறது வந்து மங்களன். சுபகாரியத்தை குடுக்குறவன். சுபமங்களன்னு பேர். அந்த குரு தான் மங்களன்னா செவ்வாய்க்கும் பேருண்டு. மங்களன்னா சுபகாரியமும் ஒரு பேர் உண்டு. அப்ப சுபகாரியத்துக்கான மங்களனாக நம்ம குருவத்தான் போற்றப்படுகிறோம். சார் குருங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம பூமி இருக்கு இல்லைங்களா? அதை விட 400 மடங்கு பெருசு. மீத்தேன் கதிர்வீச்சுக்களை நம்ம பூமிக்கு கொடுக்குறவர்.
உங்களுக்கு பணம் நிரந்தரமா இருக்கணும். நீங்க பொருளாதாரத்த சேமிக்கணும். பணத்த மிச்சம் பண்ணணும்னா, குருவோட ஆசீர்வாதம் இல்லாம மிச்சம் பண்ண முடியாது. அதான் அவ்வளவு பவர். நமக்கு பிறக்கிற குழந்தை இருக்கு இல்லைங்களா? அதுவும் குருவின் ஆதிக்கமே. குழந்தை உருவாகிறது சூரியன். குழந்தை உருவாகி வளர்றது குரு, சூரியன். இவங்க 2 பேரோட காம்பினேஷன் தான் வளர்ச்சி. எப்பவுமே பாருங்க, ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சில வீட்ல நெறைய வளர்ச்சி அடைவாங்க. இப்ப பாருங்க, துலா ராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறவங்க குழந்தை கிடைக்கும். குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். டெஸ்ட் டியூப் பேபி போலாமா? ஐவிஎஃப் போலாமான்னா, இப்போ ஓகே ஆகும். செயற்கை கருத்தரிப்பு இருக்கு. அதுக்கு ஓகேவானா ஓகே. 10 வருஷம் குழந்தை இல்ல, 5 வருஷம் குழந்தை இல்லைன்னா, இப்போ குழந்தைக்கான மூவ்மெண்ட் நல்லா கரெக்ட்டா கொண்டு போனாங்கன்னா ஜெயிச்சுருவாங்க. அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. துலா ராசிக்காரங்களோட தந்தையாருக்கு உடம்பு சரியில்ல, பிரச்சனையா இருக்கு. அவங்க பூர்வீக சொத்தெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தாம இருக்கு. அதெல்லாம் சரியாயிருமா சார்ன்னா, 100% சரியாகும். இந்த பீரியட் ஒரு அருமையான பீரியட். அதாவது ஜாக்பாட் அடிக்கும் நேரம். 9ஆம் இடத்துக்கு குரு சார். நேரா ராசிய பார்க்குறான், உங்க முயற்சி ஸ்தானத்த பார்க்குறான். நேரா 5ஆம் இடத்த பார்க்குறான். எவ்வளவு அதிர்ஷ்டங்கிறீங்க? கதவ தட்டும்னு சொல்லுவேன் நானு. பயன்படுத்திக்கணும். அதுக்காக கோடீஸ்வரன் ஆயிருவாங்களா அப்படின்னா, அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. உங்களுடைய சக்தி எவ்வளவு? உங்களுடைய களம் என்ன? அதுக்கு தகுந்த எனர்ஜி குடுத்து உங்கள ஓட வைப்பாரு. அதுல 2 பணம் பார்க்கலாம். மன நிறைவா இருக்கும். நிம்மதியா இருக்கும். ரொம்ப சந்தோஷங்க சார். துலாம் ராசிக்கு ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். கண்டிப்பா. இப்ப 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்ன ராசிங்க சார்? தனுசு ராசி. நேரா தனுசு ராசிக்கு குரு பார்வை இருக்கு. தன்னோட ராசியவே பார்க்குறாரு. அது மட்டும் இல்ல, 11ஆம் இடத்த பார்க்குறாரு. 3ஆம் இடத்த பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல இருக்காரு. சார், கல்யாணமே கானல் நீர். கல்யாணம் நடக்கும். முதல் கல்யாணம் டைவர்ஸ். 2வது கல்யாணம் நடக்கும். சம்மந்தியே ஆகல நானு. எனக்கு 60 வயசு ஆச்சு. என் மகனுக்கு கல்யாணம் இல்ல, மகளுக்கு கல்யாணம் இல்ல. நான் சம்மந்தி ஆவனா? சம்மந்தி ஆவீங்க. ஒரு 60 வயசுக்காரங்க யாராவது இருக்காங்கன்னா, சம்மந்தி ஆவாங்க. அந்த மாரியான ஒரு பீரியடு. 11ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 11ஆம் இடம்ங்கிறது என்ன தெரியுங்களா சார்? நமக்கு கிடைக்கிற லாபம். அந்த லாபத்தின் வாயிலாக நாம் அனுபவிக்கின்ற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் வாயிலாக கிடைக்கின்ற பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தின் வாயிலாக கிடைக்கின்ற தன்னிறைவு. அந்த தன்னிறைவின் வாயிலாக கிடைக்கின்ற விஸ்வரூப வெற்றி, விஸ்வரூப உயர்வு. இத்தனையுமே குரு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கான். தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசுங்கிறது வில்லும் அம்பும். ஒரு இலக்கை நோக்கிய பயணம். அவங்களுடைய நேச்சர் அதான். அவங்க ரெடியா இருக்காங்க இப்போ அனுபவிக்கிறதுக்கு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், 11ஆம் இடமான லாபஸ்தானம், 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானம், 7ஆம் இடமான வெளிநாடு. படிக்க போறவங்க வெளிநாடு போக முடியுமானா போயிருவாங்க. வெளிநாட்டுல படிச்சு அங்கேயே வேலை கிடைச்சு செட்டில் ஆவாங்கனா ஆயிருவாங்க. வளர்ச்சி அடைவாங்களான்னா அடைவாங்க. அப்ப தனுசு ராசி ஒரு எப்படி அந்த வில் அம்பு, அந்த வில் புறப்பட ஒரு இலக்கை நோக்கி பயணத்தை புறப்பட தயாராக இருக்கிறதோ, அதே போல தனுசு ராசி அன்பர்கள் ஒரு இலக்கை நோக்கி புறப்பட தயாராக இருக்க இந்த தருணத்தில் உங்களுடைய சேனல் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். கண்டிப்பாங்க சார். தனுசு ராசி எல்லாருமே இப்ப முயற்சி மட்டும் பண்ணா போதும். கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிருவாங்க சார். ரொம்ப சந்தோஷங்க சார். இப்ப 5ஆவதா இருக்கக்கூடிய ராசி என்ன ராசிங்க சார்? கும்பம். கும்பராசி அன்பர்கள். கும்பராசியை நான் எப்பவுமே என்னன்னு சொல்லுவேன்னா சார், தெய்வீகமான ராசின்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 ராசியில கும்பத்தை மட்டுமே கடவுள் பார்ப்பாராமா. நம்ம தான் கடவுளை தேடி போவோம். ஆனா கும்பராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே தெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு. குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கும். இஷ்ட தெய்வ ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க ஒரு சாமி கும்பிட்ற ஸ்டைலே பார்த்தீங்கன்னா, நிறைவா கும்பிடுவாங்க. ஒரு பெண்கள் கும்பராசியில பிறந்துட்டாங்கன்னா, அவங்க வீட்ல ஒரு 10 விளக்காவது எரியும். விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. காலையில எந்திரிச்சா பூ பறிச்சு, எல்லா சாமி படங்களுக்கு வச்சு, இவங்களும் சுத்தபத்தமா நீட்டா குளிச்சு, அந்த பெண்மணிய பார்க்கறக்கு மங்களகரமா இருக்கும். சிலர் நினைக்கலாம், எங்க வீட்லலாம் அப்படி இல்லையே. உடனே நான் சொல்ற மாரி மாறிக்குங்க. நீங்க எந்த கோயிலுக்கும் போ வேண்டாம். அதிர்ஷ்டம் தானா தேடி வரும். அப்ப கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம் ராசி பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்த பார்க்குறாரு. 11ஆம் இடத்த பார்க்குறாரு. ராசி அப்போ 1, 5, 9, 11 இருக்கிறதுலயே மகா தனயோகம் பெருகக்கூடிய காலமா கும்பத்தை நான் சொல்லுவேன். இந்த 5லயுமே ஜாக்பாட்டு. இந்த 5ல மகா ஜாக்பாட் யாருக்குன்னா கும்பத்துக்கு. ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அதிர்ஷ்டம் எப்படி வரும்? தெய்வ அனுகூலத்தினால் வரும். உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தினால இப்ப வரப்போகுது. உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தினால இதெல்லாம் பெற போறீங்க.
ஏன் நீங்களே கடந்த காலங்கள்ல சில புண்ணியங்கள் செஞ்சிருப்பீங்க. அதனால சில அதிர்ஷ்டங்கள் உங்கள தேடி வரப்போகுது. அப்ப குலதெய்வ ஆசீர்வாதத்தோட இந்த கும்பராசி அன்பர்கள் சிறப்பான ஒரு விஷயத்தை முன்னோக்கி நகர்த்துனா பக்காவா இருக்கும். நேரா குலதெய்வத்த போய் வணங்கிட்டு வாங்க. வளர்ச்சி இருக்கும். குரு திசை, குரு பெயர்ச்சி வந்துட்டாலே எல்லாருமே வணங்கக்கூடிய, வழிபடக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்கு. ஆலங்குடி குரு பகவான். தட்சிணாமூர்த்தி சொரூபம். அங்க போய் நின்றணும். ஆபத் சகாயேஸ்வரர். அங்க போய் நின்றணும். நின்னாங்கன்னா ஒரு வளர்ச்சி உண்டு. வியாழக்கிழமை தான் போகணும். லட்டு இருக்கு இல்லைங்களா? மஞ்சள் லட்டு. ஏன்னா குரு இனிப்புக்கான கிரகம். அந்த இனிப்பு தானம் பண்ணணும். இந்த குருவினோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே ஒரு சின்ன மோதிரமாவது போட்டுக்கணும். உங்களுக்கு குரு பலமானவரு, உங்களுக்கு குரு பலம் குடுக்கணும்னா, ஒரு சின்ன தங்கமாவது அவங்க உடம்புல இருக்கணும். இருந்துட்டா பலம். குருவிற்கு அப்படி ஒரு பவர். குரு அப்படின்னாலே ஆச்சாரம், அனுஷ்டானம் மிக்கவர். கும்பராசிக்காரங்க பாருங்க, மேக்ஸிமம் 90% தவறு செய்யறதுக்கு மனசாட்சி ஒத்துக்காது. கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே சமயம் அவர்களுக்கு ஈகோவும் அதிகம். கும்பத்துக்கு. ஏன்னா அவங்க ராசிக்கு 5ஆம் இடம் 2க்கும் 11க்கும் உடையவன் குரு. இப்ப 5க்கு வர்றான். இப்ப ஈகோவெல்லாம் கழட்டி கீழ வச்சுட்டு வளர்ச்சிக்காக பணிஞ்சு சொல்ல, வளைஞ்சு சொல்றோம். போயிட்டு அவங்களுக்கான வேலைகள, தேவைகளை நிறைவேத்திட்டாங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு இந்த கும்பத்த குரு தயார்படுத்திட்டாரு. உங்க சைடு கோல் போட ரெடி ஆயிங்க. இந்த 5 ராசிகளுக்கும் அளவில்லாத வளர்ச்சியும், அற்புத உயர்வும், அநேக சக்திகளையும், அநேக பொருளாதாரத்தையும் இறைவன் அருள காத்து கொண்டிருக்கிறான். 5 ராசிக்காரர்களும் இறைவனிடம் முறையிட வேண்டாம். நின்னா போதும். குடுக்க ரெடியா இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளர்க. ரொம்ப சந்தோஷங்க சார். இந்த 5 ராசி நேயர்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா அவங்களுமே பயனடையட்டும். ரொம்ப நன்றிங்க சார். இன்னொரு பதிவுல பார்க்கலாங்க சார். நன்றி.